திரு பிரியன், முன்பு அண்ணாமலையினுடைய அரசியல் வருகை குறித்து முன்பு பேசிட்டு இருந்தோம். அண்ணாமலை சொன்னக்கூடிய இன்று ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை தனித்துவமாக மாற்ற வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக தனி அரசியல் இயக்கத்தை தொடங்குகின்றார். ஏற்கனவே தேசிய கட்சியில் அண்ணாமலை இருக்கக்கூடிய நிலையில பாஜகவால் அதை நிறைவேற்ற முடியாது என புரிந்து கொண்ட பிறகு தனி இயக்கத்தை தொடங்குகிறாரோன்ற ஒரு கேள்வி எழுதலையா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்லை, அண்ணாமலை மாதிரி மெத்த படித்தவர்கள், ஐபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு ஐஏஎம்லாம் படிச்சுட்டு வந்தவங்க நம்ம நாட்டில் எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன சித்தாந்தம் இருக்குது, என்னென்ன கட்சிக்கு என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, எந்த கட்சி என்ன சித்தாந்தத்தில் இயங்கிட்டு இருக்கு, எந்த கட்சி எந்த ரூட்டில் போயிட்டுருக்கு, யார் யார் தலைமையாக இருக்குது, அந்த தலைவர் எப்படி இருக்கார், எல்லாமே தெரிஞ்ச படித்த ஒருத்தர் எதுக்கு பாஜகவில் முதல்ல சேர்ந்தார்? முதல்ல அது மாநில பிரச்சனைகளெல்லாம் தீர்க்க முடியாது தேசிய கட்சிகள்னால சொல்கிறவர், ஒய் ஹி ஹஸ் ஜாயின்ட் பிஜேபி? He is a well-learned man. Why he has joined BJP? ஒருவேளை அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? BJP cannot rise in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ரைஸே ஆக முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. ஏன் அவர் சேர்ந்தார்? முதல்ல அந்த சித்தாந்தம் அவருக்கு பிடிக்கலன்னு அவர் ஏன் சேர்ந்தார்? அவரோட அந்த 6 வருஷ இதில் வந்து ஒரு தடவை மட்டுமே அந்த மைக்கேல் பெட்டி விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் அந்த மத விஷயங்களை டீல் பண்ணார், மற்றபடி பெருசாக டீல் பண்ணல. ஆனால் பரபரப்பான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார். டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் கொண்டாந்தார், தன் சவுக்கால் அடிச்சுட்டாரு, செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார், என்னென்ன ஜிமிக்ஸ் உண்டோ எல்லாமே பண்ணார். ஆனால் எதையுமே முழுசாக பண்ண மாதிரி தெரியல, எல்லாம் அறகுறையாக பண்ணி ஒரு பரபரப்புக்காக பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணார். அவரோட செலெக்ஷனே சரியில்லை. ஒரு வெல் லேர்னட் மேன், வை ஹஸ் சோசன் பிஜேபி? இன்றைக்கி அவர் மோடியை வந்து பிரமாதமாக கொண்டாடுறார், மோடியை மாதிரி சிறந்த மனிதர்கள் எல்லாம் சொல்கிறார். கரெக்டு, நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு உட்பட்டு எந்த ஒரு அரசியல்வாதியும் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் கட்சி தலைமையிட்ட தான் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த கதையே நான் பார்த்ததே கிடையாது. இன்னையா இது புது கதையாக இருக்குது? கட்சி தலைவர்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வரீங்கன்னா அந்த கட்சி தலைமையும் ஐயா போயிட்டு வாங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் யார்? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சந்தேகம் வரும்ல. அப்போ எங்களுக்கு புரியுது, குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குது. ஆனால் 25 டிசம்பர்லேயே நான் கட்சி தலைமையிட்ட சொல்லிட்டேன், தேர்தல் முடிகிற வரைக்கும் பொறுமை காத்துங்க அப்படின்னு தலைமை சொன்னதா சொல்றாரு. ஒருவேளை அதற்கான இறுதிக்கட்ட முயற்சியா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு அணுகுமுறையா தலைவர்களை மதிச்சு சொல்லியிருக்கலாமே. தேசிய செயலாளர் போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாரு. அப்போ அதையும் கவுத்துட்டாங்க. உங்களுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் அவங்களுக்கு போயிருக்கு சார். நீங்க யாரெல்லாம் காப்பாத்துறீங்க, என்னென்ன சட்டவிரோத செயல் பண்ணவங்களாம் எப்படி காப்பாத்துறீங்க, நீங்க வார் ரூம் வச்சு நீங்க என்னென்ன பண்ணீங்க, யார் யாரை கவுத்தீங்க, உங்கள் சாதனைகள் ஒரு பக்கம். இந்த இளைஞரெல்லாம் சேர்றது எனக்கு வேடிக்கையாக இருக்குது. ஆக்சுவலாக அவருடைய வார் ரூம் பண்ண விஷயங்கள்லாம் வந்து இளைஞர்களுக்கு தெரியாதா? என்ன எத்தனை பாதிக்கப்பட்டவங்கள போய் கேளுங்க சார், அவங்க வார் ரூம் பண்ண விஷயம் என்ன? ஆருத்ரா விஷயம் என்னாச்சு? யார் காப்பாற்றினது? ஆருத்ரா ஆட்களை சொல்லுங்கள். இதெல்லாம் தெரியாதா? இன்னைக்கு இளைஞர்களுக்கு கல்ட்டு வளர்க்குறாங்க, கல்ட்டை எதிர்க்கிற கல்ட்டு, விஜய் கல்ட்டுன்னு ஒத்துக்கிறோம். உங்கள் கல்ட்டு என்ன? நீங்கள் என்ன கல்ட்டு உருவாக்குறீங்க? நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் வளர்த்து விட்டீங்க? நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் சேர்த்து வச்சிருந்தீங்க? எப்படிப்பட்ட ஆட்களை உங்களுக்கு பிடிக்காத ஆட்களை நீங்கள் தள்ளி விட்டீங்க? நீங்கள் திரு பிரியனுடைய பேச்சு அண்ணாமலை நம்பிக்கைக்கு மாறா இருக்கே. அண்ணாமலை சொல்லக்கூடியது, இவ்வளவு கட்சிகள் இருந்த போதும் தான் தனி அரசியல் இயக்கத்தை தொடங்குவது மக்கள் தரத்தை பிரித்து பார்த்து வாக்களிப்பார்கள்ன்றாங்க. ஆனால் பிரியன் அப்படியே முற்றிலும் வேறு தரமான அரசியல்வாதியாக அண்ணாமலை இல்லை சார், தராதரமற்ற ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். அதனால தான் மக்கள் அவரை வந்து ஒரு இப்போ வந்து விஜயை பொறுத்த மட்டும் ஒரு கிளாமர் வச்சுக்கோங்க, இவரை பொறுத்த ஒரு தராதரமற்றது நான் சொல்றது வந்து அந்த தூரதிருஷ்டவசமாக துரை வைக்க சொன்னது மாதிரி தான் விளக்க வேண்டியிருக்கு நான். அதாவது வந்து பாயிண்ட் என்னன்னா, பரபரப்பு உண்டாக்குற பல விஷயங்களை செய்து அதன் மூலமாக உருவான ஒரு தலைவராக ஒரு காட்சி அளிக்கிறார். அது ஒரு தரத்தோட உருவாகலன்னு சொல்ல வந்து அந்த தராதரம் சொன்னால் அதுக்கு அது பர்சனலாக டேமேஜ் பண்ணலை. ஸோ அதனால் அது தரம் கிடையாதுன்ற விஷயம் பாயிண்ட் இருக்குது. அதனால் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து நிச்சயமா ஒரு பிஜேபி ஆளர் தான் சார் உள்ள வந்திருக்காரு. அவர் அடுத்த பிஜேபி அடுத்த ஆளை இறக்கி விட்டுருக்கு. அவருக்கு அதிமுக மேலே நம்பிக்கை வச்சாங்க, அதிமுக ஒன்றும் இல்லாத போயிடுது. இப்போ அடுத்து இவரை இறக்கி விட்டுருக்கு. நான் விஜய் வந்து அவரும் ஒரு சந்தேக லிஸ்ட்ல இருக்கார். அந்த சந்தேக லிஸ்ட்ல அந்த பூனைக்குட்டி எப்போ வெளில வரும்னு தெரியாது. ஆக்சுவலா இந்த பூனைக்குட்டி எப்போ வெளில வரும்னு தெரியாது. இதெல்லாம் இந்த இயக்கம் தான் ஆரம்பிச்சிருக்கு. அவர் அர்ஜுனரா இருக்காரா, கண்ணனா இருக்காரா, குசேலரா இருக்காரா, எல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். 3 வருஷத்துல தெரிஞ்சிடும். கேட்கிறேன் திரு பிரியன், இப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தாவேகா தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைச்சிட்டாங்க. அப்போது பாஜக சித்தாந்தம் அல்லாத ஒருவரை முன்னிறுத்தி எதிர்கட்சியாவது நம்ம வந்து விடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு ஏற்பட்டு விட்டதோ அப்படின்ற கேள்வி எழுது. ஏன்னா திராவிட கட்சிகளை ஒதுக்க வேண்டும் அப்படின்றத ஒரு முடிவாக இருக்குது திரு அக்னீஸ்வரன் சொல்கிறதுலேருந்து. அதுதான் உண்மை நிலையாக கூட இருக்குமா அண்ணாமலையுடைய வருகை?
இல்லை, முதல்ல வந்து விஜய் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக வந்துட்டார் அப்படின்றது வந்து இந்த எலெக்ஷனுக்கான ஒரு விஷயம்தான். இது எதிர்காலத்துக்கான ஒரு விஷயம் தற்காலிகமானதுன்றீங்க. கிடையாது. இது வந்து இனிமே இந்த ஒரு தடவை வந்து அவருடைய ஒரு நடிகர், செல்வாக்கு மிக்க நடிகர், இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணார், இல்லை அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி அப்பா சொல்லி பேரன் சொல்லி தாத்தா ஓட்டு போட்டார், பையன் சொல்லி அப்பா ஓட்டு போட்டார், இல்லை பாஜகக்காரங்களாம் ஓட்டு போட்டாங்க. திமுகவை தோக்கடிக்க முடியாது, நம்ம ஓட்டு போட்டால் விஜய் ஜெயிச்சிருவார், திமுக தோக்கணும், நமக்கு ஒரு கண் போனால் பரவாயில்ல, மற்றவருக்கு 2 கண் போகணும், திமுகவுக்கு 2 கண் போகணும்னு பாஜகக்காரங்க கூட விஜய்க்கு ஓட்டு போட்டுக்கலாம். அது மாதிரிலாம் நடந்தது உண்மை. ஏன்னா இப்போ ரொம்ப கொண்டாடுறது விஜயோடைய வெற்றியை பாஜக தான் ரொம்ப கொண்டாடுது. ஆமாம். ஏன்னா திமுக ஒழிஞ்சுதுன்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. ஏதோ நரகாசுரன் ஒழிஞ்சான்ற மாதிரி அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த வெற்றின்றது விஜயோடைய வெற்றின்றது தற்காலிகம் தான். அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அடுத்த தேர்தல் அவருக்கு ஓட்டு விடும். அவர் வந்து வாயில் வடை சுட்டுருந்தாருன்னா நிச்சயமாக கண்டிப்பாக விழறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு மாதத்தில் வந்து அவருடைய வீக்னஸ் பலது தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஆனால் என்னென்னா 6 மாதம் டைம் கொடுக்கணும், 6 மாதம் டைம் கொடுக்கணுன்றாங்க. 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து திமுகவும் அதிமுகவும் 24%, 21%, 45% ஓட்டை கையில் வச்சுருக்காங்க. அவர் ஒரு 35% ஓட்டை கையில் வச்சுருக்கார். சீமான்லாம் ஒரு 4% ஓட்டை கையில் வச்சுருக்காரு. அப்படி இப்படி பார்த்தா ஒரு 85% ஓட்டு இவங்க பக்கத்துலேயே இருக்குது. இதில் வந்து அண்ணாமலைக்கு என்ன ஓட்டு இதுலேருந்து போகும்? யாருடைய ஓட்டை அவர் எடுப்பார்? அவர் பெரும்பாலும் எடுக்கிற ஓட்டு விஜய்கிட்ட போன அந்த பொதுவான ஓட்டுகள் இருக்குல்ல, அதிமுக பாஜக ஓட்டு அந்த விஜய்க்கு தற்காலிகமாக போச்சு இல்லை, அதெல்லாம் அவர் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திராவிட இயக்கத்தோட ஓட்டை அவர் வந்து எடுப்பாரான்னா அதிமுக அவர் விஜய் பிளக்கிறத வச்சு பார்க்கும்பொழுது சில ஓட்டுகள் விஜய்க்கும் போகும், சில ஓட்டுகள் அண்ணாமலைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அந்த அளவுக்கு. ஆனால் இப்போ அண்ணாமலையுடைய கோர் ஐடியா இளைஞர்களை முன்னிறுத்தி தான் வராரு. அப்போ அதிமுக திமுக பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரமாட்டாங்களா அண்ணாமலை பக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி. வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது சார். வருவாங்க, நான் வரமாட்டாங்க அப்படிலாம் உறுதியாக வந்து இவங்களாம் வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுக இருக்கு, அதிமுக இளைஞர்கள் இருக்காங்களா டவுட்டாக இருக்கு. ஏன்னா அங்கே சராசரி வயசே 60 இருக்குது அந்த உறுப்பினரோட. திமுகவில் அந்த உதயநிதி வந்து ஒரு 50 லட்சம் பேர் சேர்த்தாரு சொன்னாங்க. சேர்த்தவங்க என்ன ஆனாங்கன்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சேர்த்தவங்க ஓட்டு போட்டாங்களா தெரியல, சேர்த்தவங்க ஓட்டு போட்டாங்களா அதுவே எனக்கு டவுட்டாக இருக்கு. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. 5 லட்சம் பேர் நிர்வாகியை போட்டேன்றாங்க. அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அடிப்படையில் பாஜக சித்தாந்தத்தை விட்டு வந்துட்டாரா அண்ணாமலைன்னா அதுவும் எனக்கு சந்தேகம் இருக்கு. அவர் வந்து மும்மொழி திட்டத்தை எதிர்ப்பேன்னு இன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் மீடியாலெல்லாம் பேனர் போடுறாங்க, 8 கால நியூஸ் போடுறாங்க. அவர் என்றைக்குமே மும்மொழி எதிர்த்த மாதிரி தெரியல. 9ஆம் வகுப்புக்கு மும்மொழியை வந்து 29 இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதா இருந்தாங்க. அது 26லேயே ஏன் பண்ணுறீங்க? 3 வருஷம் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணி கேள்வி கேட்கறத தவிர மும்மொழியை எதிர்க்கல அவர் ஆக்சுவலாக. அதனால் அவருடைய இதுன்றது வந்து பாஜக எதிர்ப்புன்றது வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அவர் பாஜக எப்படி எதிர்க்கிறாரு, மோடி எப்படி எதிர்க்கிறாரு, எங்கெங்க வால் பிடிக்கிறாரு, எங்கெங்க பேசுறாருலாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதனால அவர் மேலே இன்னும் அந்த சந்தேக ஊசி தொங்கிட்டே தான் இருக்கு. அவர் பாஜகவோட ஆளர் இருப்பார், சந்தேக ஊசி. பாஜகவில் இருக்கிறவங்களும் ஒரு விதத்தில் சந்தோஷமா இருப்பாங்க. எப்படி இப்படி நம்ம கிட்ட வந்து தான் ஆகணும். கடைசியில் அதிமுகலாம் வேண்டாம், இனிமேல் தேவையில்லை நமக்கு, நம்ம இனிமேல் அண்ணாமலையோட கூட்டணி சேர்ந்துக்கலாம், அந்த ஐடியாவில் அவங்க இருப்பாங்க.